அதுக்கு உடனே தங்கச்சி என்ன சொல்கிறாங்க, அது வந்து அதாவது அங்கே இது சென்னையிலேருந்து கேலிக்கட் வந்ததுக்கப்புறமேட்டு 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க போல். அப்போ படிக்கும்போது படிக்கிற டைமில் இவன் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு அப்போவே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்லாட்டி அப்போவே நிறைய சண்டைலாம் வந்துச்சான் அதுங்களுக்குள்ளே. காலேஜ் படிக்கும்போது தான் எங்கேயோ எதோ இன்ஸ்டியூட்டில் எதனா பண்ணிச்சாங்கன்னு தெரில, ஞாபகம் இல்லை அது என்ன சொல்லுச்சுன்னு. ஸோ அந்த டைமில் நிறைய சண்டைலாம் வந்துச்சு. அது வந்து கழட்டி விட்றதுக்கு தான் இருந்தது. ஆனால் கழட்டி விட்டு கொஞ்ச நாள் சண்டையில் பேசாமல் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவன் ஒர்த்து இல்லை பார்க்குறதுக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி அவனாக தான் வந்தான். ரீஜாயின் ஏன் ஆச்சுன்னா, அவன் நல்ல போஸ்டிங்கு, நல்ல கை நிறைய சம்பளம், இதெல்லாம் பார்த்த உடனே திருப்பி அவன் கூட சேர்ந்துருச்சு. இல்லாட்டி அதுவும் இதெல்லாம் பார்க்குறாள் தான் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் சொல்லுது. ஸோ கிட்டத்தட்ட கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்குங்க. இதுங்க முன்னாடிலாம் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். இதுங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையுது பாரு, நம்ம வாழணும் ஒரு வாழ்க்கை, நம்ம வேறு லெவல். அதுவும் அவங்க வந்து அப்போது ஹோண்டா சிட்டியோ ஏதோ ஒரு கார் வச்சுருந்தாங்கங்க. அப்போது அந்த காருக்கு ஏதோ ஒன்று சொன்னான் இந்த ஆள். என்ன சொன்னால், ஏதோ ஒன்று சொன்னாங்க அந்த ஆளோட காரை வச்சுட்டு. ஏதோ ஆஸ் யூஷுவல் தான் ஏதோ கரைச்சி கொட்டுறான். எனக்கு அது சரியாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணல, எனக்கு ஞாபகம் வர மாட்டேதான்னு தெரில எனக்கு. ஆனால் ஏதோ ஒன்று சொன்னான். அப்போது நம்மளுக்கும் இங்கே ஒரு கார் போகிற மாதிரி ஒரு வசதி இருந்தால், மேபி அது எனக்கு பிட்டு போடுறானா என்னன்னு தெரில, நகையெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கார் வாங்கிடலான்ற மாதிரி ஏதாவது விட்டு போடுறானா என்னன்னு தெரிலங்க. ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் நான். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம், ஓகேங்களா. கிட்டத்தட்ட எல்லாம் கரைச்சி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கோழிக்கோடில் இறங்கிப்பாலம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, ஓகேங்களா. அந்த இறங்கிப்பாலத்தில் கிட்ட போனீங்கன்னா ஒரு நம்பூதிரி இருப்பார், ரொம்ப ஃபேமஸ். அதாவது இவங்களுக்கு தெரியாது அந்த நம்பூதிரி. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு பாருங்கள், இவனோட தங்கச்சி, இந்த பொறுக்கியோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலி ஆளுங்கள்லாம் அந்த நம்பூதிரி கிட்ட தான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறது பண்ணுறதெல்லாம். அந்த நம்பூதிரி எப்படின்னா எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சுங்க. அதாவது வாயை திறந்து காசுன்னு கேட்க மாட்டார். வாயை திறந்து என்னோடய ஃபீஸ் இது, எனக்கு இவ்வளோ கொடுன்னுலாம் கேட்க மாட்டார். சந்தோஷமாக 2 வாழைப்பழம் கொடுத்தா கூட சந்தோஷமாக கை கும்பிட்டு வாங்கிப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள். ஆத்மார்த்தமாக பண்ணுறாரு அந்த ஜாதகம் சர்வீஸு, ஓகேங்களா. அதெல்லாம் வேறு உட்காந்த இடத்துலையே அவர் அந்த ரூமை பார்க்கணும், ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்பு, ஃபுல்லாக கடவுளோட இது தான், ஃபுல்லாக சாமி 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 இப்படி தான் இருக்கும். சிவன், நாராயணா இப்படி தான் இருக்கும். அப்போது நான் இந்த ஆள்கிட்ட ஆக்சுவலாக 2 தடவை நாங்கள் போயிட்டோம், ஓகேங்களா. இந்த ஊருக்கு வந்த புதுசுலேயும் போனோம். எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் அவரை தான் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு குழந்த வயிற்றில் இருக்கும்போதும் வந்து அங்கே தான் போனேன். ஒரு தடவை பார்த்துட்டு வர சொன்னாங்க. டைம் சரியில்லை, போய் பார்த்துட்டு வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படி இப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போதே சென்னைக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நம்பூதிரியை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஆளும் நம்பூதிரி கிட்டே போகிறோம், வெயிட் பண்ணி பார்க்குறோம். அப்போது நம்பூதிரி வந்து சொல்கிறாரு, அப்போ தான் எனக்கு தெரியும் ஆம்பளை குழந்தைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நான் நம்பலை. இதெல்லாம் சில விஷயம்லாம் வந்து நான் வந்து இவங்க சொல்கிறதுனால நம்ப மாட்டேன். அப்போது நம்பூதிரி கிட்டே போகும்போது நம்பூதிரி வந்து நம்மளுக்கு ஜாதகம் வந்து கணிக்கிறாரு. அப்போ என்ன கணிக்கிறாருன்னா, சிவன் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா சொல்லிகிட்டே இரு, உனக்கு சத்ருக்கள் ஜாஸ்தி. சத்ருக்கள்னால் எனிமீஸு, ஓகேங்களா. எங்கே எனிமி இருக்குதோ இல்லையோ, நான் போன இடத்துல கால் வச்ச இடத்துல ஆரம்பத்துலேருந்து அதுங்க ஒரு எனிமீஸாக மட்டுமே தான் இருந்திருக்குதுங்க எனக்கு. வெளி உலகத்துக்கு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு, வெளி உலகத்துக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு ஜீவன் மாதிரி காமிச்சிக்கிட்டு 4 செவத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஆள் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு விஷம் பாம்பு மாதிரி நம்ம கூட காலை சுற்றி உட்காந்தானோ, ஒரு கெட்டதையே நினச்சிக்கிட்டு கெட்ட செயலாகவே பிஹேவ் பண்ணிக்கிட்டு சேம் தான் அந்த குடும்பத்து ஆளுங்களும் பண்ணாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் 3
பேர் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி நம்மளுக்கு விஷத்தன்மையோடு தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, விஷத்தன்மையோடு தான் பார்க்குறாங்க, நம்மளை யூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்காங்க. குறிக்கோளே நம்மளை யூஸ் பண்ணுறது தான். இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சத்தையும் பிடுங்கி ஒன்றும் இல்லாததான் இவ்வளோ அமுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி அதுக்குள்ளே நான் மாட்டினேன். அம்மா, பொண்ணு, பையன். இவங்க அப்பா அப்படி இல்லை. இவங்க அப்பாவுக்கு ஆக்சுவலாக வேணும் எல்லாமே, நம்ம பண்ணணும் வேணும் எல்லாமே. ஆனால் அந்த ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷத்தன்மை இல்லை இதுங்கள மாதிரி. இது கூட வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஆளுக்கு வந்து பொய்யே பேசுகிற ஆள் தான் அந்த ஆள். நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் கொஞ்சமாச்சு மனசு இருக்குது. அதாவது ஏர்ன் பண்ணுறத அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாரு அந்த ஆள். ஓகேங்களா? ஏர்ன் பண்ணுறத அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு காலத்தில் எப்படின்னு தெரில. நான் அந்த வீட்டில் போனதுலேருந்து அப்படி தான். அப்போ நான் நம்பூதிரி கிட்ட போகும்போது சொல்லிக்கிட்டே இரு, ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய சொல்லிகிட்டே இரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதில் கேட்டேன்னா, எனக்கு நிறைய மன கஷ்டங்க இருக்குது, தூக்கம் வர மாட்டுது. ஆமாம், அதெல்லாம் வராது. இதுக்கப்புறம் தான் நீ இன்னும் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பாத. நல்ல ஏதாவது ஒரு வேலை செய். அவர் சொல்கிறாரு, நல்ல ஏதாவது வேலை செய். உன் சொந்த காலில் நில்லு. நீ மட்டும்தான் உனக்கு உதவி. யாரையும் நம்பி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் என்னோடய க்யூரியாசிட்டியெல்லாம் வந்துட்டு குழந்த தான். அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, சென்னைக்கு வரத்துக்கு முன்னாடி நல்ல வயிறு நல்ல பெருசு வேறு. எனக்கு வந்து பொம்பளை குழந்த பிறக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ கோயிலில் வேண்டியெல்லாம் பொம்பளை குழந்த, ஆம்பளை பொம்மை தான் கிடச்சிச்சு எனக்கு. ஆம்பளை பொம்மையை நான் பார்த்ததில்ல, அந்த குட்டி ஆம்பளை பொம்மைலாம் அதெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் அதையே வந்து நான் பொண்ணாக மாற்றி வேண்டுதல்லாம் வச்சுருக்கேன், பொண்ணு பிறக்கணுன்னு. ஸோ ஆம்பளையா பொம்பளையா பிறக்கணும், உங்களுக்கு ஏதாவது கணிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, விஷ்ணு தான் பிறப்பான் அப்படிங்கிறாரு. எனக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் ஒரு வேண்டுதல்லாம் வச்சு அதெல்லாம் நிறைவேற்றியிருக்கேன் வேறு. என்ன பண்ணாலும் சரி விஷ்ணு தான் பிறப்பான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு வேறு. எனக்கு அது மனசில் ரொம்ப உறுத்துது. இல்லை இல்லை இல்லை, நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். ஆனால் இவர் சொன்னது இந்த விஷயத்த மட்டும் நான் நம்ப மாட்டேன். நான் வந்து என்னோடய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும், எனக்கு பொண்ணு தான் பிறக்கும். அவர் அடித்து சொல்கிறார் ஆக்சுவலாக, விஷ்ணு தான் இருக்கான், விஷ்ணு தான் பிறப்பான், அவன் தான் காப்பாற்றுவான் அப்படிங்கிறாரு. ஓகேவா? இருந்தாலும் நீ உன்னோட கையில் தான் நீ நிற்கணும். யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது எந்த காலத்துக்கும். நீ நல்லா போவ, மேலே நல்லா மேலே வருவ. தைரியம் மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஏதோ ஒன்று சொன்னாருங்க. விஷ்ணு தான் பிறப்பான், விஷ்ணு தான் பிறப்பான், சிவனை நிறைய வழிபாடு பண்ணான். ஓகேங்களா? அப்புறம் உடனே என்ன அதாவது என்னை பார்த்த பார்வை, என்னை பார்த்து சிரிச்சுட்டே பேசினார். ஓகேங்களா? அப்போ இவனுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது அவரோட முகமே டக்குன்னு மாறுதுங்க. அந்த ஆளை பார்த்த விதமே டக்குன்னு மாறுது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கோவம் ஒரு முகத்தில், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலட்டிக்கிற ஒரு தன்மை வந்து அவர் முகத்தில் பார்த்தேன் நான். அப்போது அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அவன் கேட்டதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அவன் கேட்டதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பும்போது, பைக்கில் போகும்போது நான் அந்த ஆள்கிட்ட நான் சொல்கிறேன், ஏய், அவர் என்னை பார்த்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு, கடைசி வரையும் சிரிச்சுட்டு பேசினார். உன்னை பார்த்து பேசும்போது மட்டும் அவர் முகம் எப்படி மாறுச்சு பார்த்தியா, கோவமா அப்படின்னாரு. எனக்கு மனசில் ஒன்று பட்டுச்சுங்க. இதை நான் அவன்கிட்டயே சொல்லியிருக்கேன். அன்னைக்கு சொல்லலை. ஆனால் அது நடந்து முடிஞ்சு அந்த சண்டைன்னு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த 7வது மாதத்தில். அப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃபோனில் நான் பேசியிருக்கேன். எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இவன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணல அப்படி இப்படின்னு இருந்தப்போ ஓப்பன் அப் பண்ணிட்டேன். எனக்கு அன்றைக்கே தோணுச்சு, இது மாதிரி தான் தோணுச்சு எனக்கு அப்படின்னு. என்னென்னா பைக்கில் போகும்போது நான் அவன்கிட்ட சொல்கிறேன், பார்த்தியா அவர் முகம், என்னை பார்த்து பேசும்போது நல்லா சிரித்து பேசுகிறாரு, ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபேஸு. உன்னை பார்க்கும்போது அப்படியே ஸ்பாட்டில் ஒரு கோவம் ஒரு மாதிரி. அப்போனா என்னென்னா அவருக்கு எல்லாமே தெரியுங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளை சத்தியமாக என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.
அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு குண்டானோ ஏதோ ஒன்று காணும். நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு பேப்பர் காகிதமாக கூட இருக்கட்டுமே, காணாம போயிடுச்சு. நீங்கள் நம்பூதிரி கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அது பக்கத்தில் இது இருக்குது, அது இருக்குது, அது பக்கத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் போகல, போய் தேடு அப்படின்னுவார். பயங்கரம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அவர் சொல்லும்போது. இந்த ஆளுக்கு வந்து விசா கேட்டான். இது மாதிரி ஃப்ரெண்டு மூலியமா வந்துட்டு துபாய்க்கு கிடைக்குது, நான் போகிறேன், எனக்கு இன்னும் விசா வரல, இப்போ வந்துடும், நான் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும்னு இப்படியே இழுத்தடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1 மந்த்து 2 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த நாளைக்கு 9:10க்குள்ளே உன் வீட்டில் விசா வரும் அப்படிங்கிறாரு. கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் தவிர்த்து மறுநாள் அது 9 to 10க்குள்ளே போஸ்ட்மேனா ஏதோ ஒரு ஆள் வரான். விசா வந்திருக்கு, அதாவது விசா வந்திருக்குன்னு இல்லை, இது வந்திருக்கு, கொரியர் வந்திருக்குன்னு. அப்போ என்னன்னு பார்த்தா விசா. அது மாதிரி அதுக்கப்புறமேட்டு நம்ம அங்கேருந்து பார்த்து முடிச்சுட்டு நம்ம சென்னைக்கெலாம் வந்துட்டோம் பார்த்தீங்களா. சென்னைக்கெலாம் வந்ததுக்கப்புறமேட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேனா, அப்போ தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, கழுத்து வந்து ஒரு மாதிரி அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, தாலி செயின், அந்த செயின் வந்து குத்தும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை கழட்டி இது தலைக்காணி அடியில் வச்சு தூங்குற பழக்கம் இருக்குது எனக்கு. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், கழட்டி தலைக்காணி அடியில் வச்சுட்டு தூங்குறேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு தடவை போய் பார்க்க போயிருக்கான் அவரை. அப்போது அவர் விசா வந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே விசா வந்துருச்சு, இதுக்கப்புறம் எப்படி நம்ம இப்போ போகிறது, அதுக்கெல்லாம் ஏதோ கேட்கறதுக்காக போயிருந்தான் போல். அப்போ போயிருக்கும்போது இவன் வந்து இவனை பற்றி தான் கேட்க போயிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ பாரியாவோட கழுத்தில் இருக்க தாலி, அவர் எடுத்த உடனே அதான் சொல்கிறாராம், பாரியாவோட கழுத்தில் இருக்க தாலி தலைக்காணி அடியில் வச்சு தூங்குறா பாரு, அவளை எழுப்பி அதை போட சொல்லு அப்படிங்கிறாரா. இவன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறான், எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். படுத்துட்ருக்கேன், டயர்டாக இருக்கேன் அப்படின்னு. தாலி எங்கேன்னு கேட்குறான். ஏன் எனக்கு அப்படி திடீர்னு தாலி என்னன்னு கேட்கணும் பயம் வந்துருச்சு. ஐயோ என்னடா அதுன்னு. அது கட்டிலடியில் தலைக்காணியில் பார்த்தா தலைக்காணி அடியில் தான் இருக்குது அப்படின்னு. அதை எடுத்து கழுத்தில் போடு, நான் நம்பூதிரி இடத்துல இருக்கேன், நான் இது மாதிரி விசாலாம் வந்துருச்சுல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்கறதுக்காக வந்தேன். இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அவன் சொன்ன மாதிரி விசா வந்துருச்சு, நானும் அங்கேருந்து சென்னைக்கும் வந்துட்டேன். ஆனால் அவனுக்கு அங்கேருந்து எப்போ துபாய்க்கு போகிறது அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கேட்கணும் அவனுக்கு டீட்டெயில்டாக. அதுக்காக என்னை இங்கேருந்து சென்னையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் இதுக்கு போனான் பாருங்கள், கோழிக்கோடுக்கு. அங்கே போனதுக்கப்புறமேட்டு அவன் கேட்டிருக்கான். அப்போ கேட்கும்போது தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அவன் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான், நான் எடுத்து கழுத்தில் போடுறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் மற்றதெல்லாம் வந்து சொல்கிறேன், நான் இப்போ அங்கே தான் உட்காந்துட்ருக்கேன், அவர் வந்து சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அப்போது ஒரு தடவை சண்டையில் நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, என்னை பார்த்து பேசும்போது சிரித்து பேசினார், ஆனால் நீ கேள்வி கேட்கும்போது டக்குன்னு ஒரு கோவம் தான் அவர் முகத்தில் இருந்துச்சு, கோவமாக பேசினார் உனக்கு ரிப்ளை. அப்போனா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவன் வந்து எனக்கு என்ன மனசில் பட்டதுன்னா, இவன் வந்து ஆரம்பத்துலேருந்தே படுறது தான், இவன் வந்து ஜஸ்ட்டு காசு உதவி பண்ணிட்டோம், எங்கே அதெல்லாம் திருப்பி கேட்க போகிறோம், அதுக்காக கல்யாணம் பண்ணி கழட்டி விட்டுறலாம், எனக்காவது ஒரு நாள் கழட்டி விட்டு நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழலாம், கல்யாணன்றது இவனுக்கு ஒரு கேமாக போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கான்றது எனக்கு அன்னைக்கு பட்டது. அவர் வந்து அவருக்கும் வந்து அதே தான் பட்டிருக்கோ என்னவோ தெரில, இந்த பொண்ணை ஏமாத்துறான், காசுக்காக இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டான், எனக்கோ ஒரு நாள் இந்த பொண்ணை வந்து நடு ரோட்டில் விட போகிறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது போல். அதுதான் எனக்கும் அவர் அட்வைஸ் பண்ணார், யாரையும் நம்பாத, உழைக்கிறதுக்கு பாரு, உழைச்சி நீ சொந்த காலில் நெல், நல்லா யாரையும் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது, என்றைக்குமே நீ தான் உனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஸோ அவர் அன்னைக்கு அந்த கோபமாக அந்த ஆளோட சாதாரணமாக கேட்ட கேள்விக்கு ஒரு முகம் வந்து ஒரு ஒரு சலிச்ச சகிப்புத்தன்மையோட முகம் பார்த்தது எனக்கு மனசில் அப்படி பட்டுச்சு.
இது நான் சண்டையில் ஒரு தடவை அன்றைக்கி ஞாபகம் இருக்கா, இறங்கி பணம் நம்பூதிரி கிட்ட போகும்போது, நம்பூதிரி நான் கேட்கும்போது என்கிட்ட பேசும்போது சிரித்து பேசுகிறாரு. நல்ல நல்ல முகமே நல்லா பொலிவாக இருக்குது. ஆனால் உன்கிட்ட பேசும்போது ஒரு கோவத்தோடு தான் வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறாரு, கோவமாக தான் பேசுகிறாரு. அவருக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு, என் மனசில் பட்டுறது தான் அவருக்கும் பட்டிருக்கு. இவன் வந்து நல்லவன் இல்லை, இந்த காசுக்காக இந்த பொம்பளைய ஏமாத்துறான், ஒரு குடும்பமே சேர்ந்து ஏமாத்துதுன்றது அவருக்கு அன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் முகம் மாறுது அப்படின்னு இவங்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு கான்வர்சேஷன், இதுவும் கான்வர்சேஷனில் தான் நான் சொன்னேன். நேர்லேயும் சண்டையிலையும் சொன்னேன், அது வேறு விஷயம். ஆனால் ஃபோனில் இறங்கி பாலத்துலேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க இந்த ஆள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ சென்னை அதான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, கரெக்டாக 8வது மாதம், நான் இங்கே 7வது மாதம் வந்துட்டேன்னா, 8வது மாதமாக நான் இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்க, அதாவது என் கூட ஒருத்தன் பிறந்திருக்கான். 2 அண்ணனுங்க எனக்கு. ஒரு அண்ணன் வந்து இறந்துட்டான், இன்னொரு ஆம்பளை பையன் இருக்கான் எங்கள் வீட்டில். அவனுக்கு வந்து நான் 8th மந்த்தாக இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம். நாங்கள் வந்து யார்கிட்டயும் சண்டைலாம் போட்டுட்டு கோச்சிக்கிட்டுலாம் நான் வீட்டுக்கு வரல. ஓகேங்களா, எனக்கு அங்கே இருக்க முடியல, எனக்கு அழுவா வருது. ஒரு ஒரு நாளும் இவங்க ஏதோ ஒரு நாடகம் நடிக்கிறாங்க, என்னை ரொம்ப இல்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த பெயினில் நான் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது இந்த தேவையில்லாத மன கஷ்டம் எனக்கு வேண்டாம், அது குழந்தைய பாதிக்கக்கூடாது. இதெல்லாம் நான் யோசித்து தான் இந்த சாப்பாடும்போது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை போய் சாப்பிட போகும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு சத்தியமாக விளங்கலை. எனக்கு எங்கள் அங்கே அரிசி பருப்பு கூட நான் வாங்கி போட்டதாக இருக்குது, என் காசாக தான் இருக்குது. ஆனால் நான் சாப்பிடக்கூடாது. நான் தான் சமைக்கிறேன், அந்த காலங்காத்தால எழுந்திரிச்சு 3 வேளைக்குமே நான் தான் சமைக்கிறேன். ஆனால் நான் சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு அங்கே நான் பதில் பேசலை, சண்டை போடல, எதுவுமே பண்ணல. எல்லாமே கண்ணீராகவே தெரித்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வரேன். ஓகேங்களா, அப்போது 8வது நான் 8th மந்த்தாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அப்போ அந்த கல்யாணத்துக்கு நான் வந்து இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி தானே ஆகணும். அப்போ நம்ம இன்வைட் பண்ணுறோம். இது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க மரியாதைக்கு, இது மாதிரி இன்விடேஷன் நாங்கள் அமுச்சு விடுறோம், இப்போ கல்யாண வேலையில் கொஞ்சம் வர முடியாமல் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்துங்க. அப்போ கல்யாணத்துக்கு வருதுங்க, எல்லாம் வருதுங்க. இந்த யார், இந்த பொண்ணு, அவங்க வீட்டுக்காரன், அதுக்கப்புறமேட்டு இந்த ஆளோட அம்மா அப்பா எல்லாம் வருதுங்க. ஓகேங்க, இந்த ஆளோட அம்மாவை வந்துச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க அப்பாலாம் வந்தார். ஸோ எல்லாம் கல்யாணத்துக்கெலாம் கூட வருதுங்க. வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுங்களுக்கு ஆவடியில் பிரீதா கார்டன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இவன் என்ன சொல்கிறான் என்கிட்ட, இவங்கெல்லாம் வராங்க, எப்படி தங்க வைக்கிறது, எங்கே தங்க வைக்கிறது, அதாவது வேறு ஒன்றும் இல்லை, என் தலையில் ஆஸ் யூஷுவல் மிளகா அரைக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு புக் பண்ணுன்னு நீ ஏன் அப்படின்ற மாதிரி. என்கிட்ட எங்கேருந்துங்க காசு இருக்கும், என்கிட்ட இருக்க காசு எனக்கு டாக்டரை பார்க்குறதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும். இவன்கிட்ட வந்து இவனுக்கு வேலை இல்லை, 5 பைசா இவன்கிட்ட இல்லை. என்னோடய நகையை வச்சுக்கிட்டு என்கிட்ட இருக்க காசு, அந்த பிஎஃப், அதுக்கப்புறம் கிராஜுவேஷனு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இவனுங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறானுங்க என்னையே நம்பி. அப்போ எங்கேருந்து என்கிட்ட காசு இருக்கும், இது மாதிரி வந்து என்ன சொல்கிறானுங்க, இவங்கெல்லாம் வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி. அப்போ நான் தான் ஒரு வாரி வள்ளலாச்சே, இந்த மாதிரி பெட்டு போட்டாலே போதுமே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேனே. டிப்பிக்கல் எங்கள் அப்பாவோட கேரக்டர் எனக்கு இருக்குது சில இடத்துல இல்லை, நிறைய இடத்துல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி ஆவடியிலே எது நல்ல இதுன்னு பார்க்குறேன். பிரீதா கார்டன், அது கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போது அந்த பிரீதா கார்டனில் ஒரு ஃபேமிலிக்கான ஒரு இது வந்து பெரிய ஹால் மாதிரி ஒன்று புக் பண்ணுறேன். அதுக்கும் பைசா நான் தான் தரேன். எங்கேருந்து பைசா, என்கிட்ட பைசா இல்லை. பைசா இல்லை, பைசா இருக்குது. ஏன்னா நான் தான் வேலைக்கே போகிறது இல்லையே. இவன் வேலைக்கு துபாய்க்கு போனால் தானே காசு வரும், அதை போனால் தானே நம்மளால் இஎம்ஐ ஃபர்தராக கட்ட முடியும். ஆல்மோஸ்ட் நான் கட்டி முடிக்கிற ஸ்டேஜ். எனக்கு இன்னும் ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 1 இயர் அவ்வளோதாங்க இருக்குது. 4 வருஷமாக கட்டிட்டேன் நான் இஎம்ஐ. இன்னும் ஒரு 1 இயர் தான் இருக்குது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. 14,000 நான் வந்திருக்க காசெல்லாம் செலவு பண்ணாமல் ஏன் வைக்கிறேன்னா, மந்த்லி ஆட்டோ டெபிட் வந்து ஈஸியாக ஆகிடணும் அப்படின்றதுக்காக. அப்போது பிரீதா கார்டனில் புக் பண்ணுறேன், எல்லாம் குடும்பத்தோடு வந்து தங்கிடுச்சிங்க நல்லா ஹாப்பியாக. நானுமே அதுங்க கூட தான் இருந்தேன் அன்றைக்கி. அப்போ மறுநாள் கல்யாணம் முடிஞ்சிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புற மாதிரி தான். ஸோ கல்யாணத்தில் என்னென்ன அட்டகாசம் பண்ணிச்சிங்க, ஐயோ எப்பா, ஏன் இப்படி ஒரு மண்டபம், ஆக்சுவலாக நல்ல மண்டபம் தான் அது.
எங்களுக்கு எங்கள் பெரிய அக்காக்கெல்லாம் ரொம்ப கேவலமான இடத்துலலாம் மண்டபம் பார்த்தாரு எங்கள் அப்பா. எங்கள் அப்பா அது மாதிரி தான் பார்ப்பாரு. அதாவது கேவலம்னு பார்க்க மாட்டார், அவங்களுக்கு அது பெருசாக தெரியும். ஆனால் அந்த ட்ரெண்டுக்கு அதெல்லாம் வந்து நல்லா இருக்குமான்னு யோசிக்க மாட்டார். அவருக்கு என்ன யோசனையோ அப்படி தான். ஸோ இந்த ஆளுக்கு பார்த்தது வந்துட்டு நல்ல ஒரு இடத்துல தான் பார்த்தாங்க, செஞ்சாங்க. ஆனால் அதுங்களே வந்துட்டு அதுங்க அது கூட வழி இல்லாமல் ரொம்ப மோசமாக தான் பண்ணுச்சுங்க. ஓகேவா? பண்ணுச்சுங்கன்னு இல்லை, நான் கொடுத்ததில் அதுங்க பண்ணது. ஸோ வந்துச்சுங்க, கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சுங்க, போச்சுங்க. 8th மந்த் போயிடுச்சுங்களா. ஸோ இந்த வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு, நான் எங்கள் அப்பா அம்மா இருந்த வீட்டுக்கு இப்போ ஒரு பொண்ணு வருது இன்னொரு வீட்டிலேருந்து. அப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ரெக்னென்ட் உமன். என்னால் எங்கள் வீட்டில் வந்து டபுள் பெட்ரூம் தான், ஹால் மட்டும் பெருசாக இருக்கும். நான் இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் இருந்தேன். அந்த 7th மந்த் 1 மாதம் ஃபுல்லாக கேரளாலேருந்து வந்ததுக்கப்புறம் 1 வாரம் அந்த ஹாஸ்டல்லேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, கரெக்டாக 7th மந்த் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, யாருக்கும் தெரிய தேவையில்ல, எல்லாம் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு, சண்டை கிண்டை நினச்சி எதுனா நான் கஷ்டப்பட போகிறாங்கன்னு. அந்த 1 வீக் கழித்து நம்ம வீட்டுக்கு வரும்போது 1 மாதமாக எங்கள் வீட்டில் தான் இருந்தேன். நல்ல சாப்பாடு, அதில் இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் போட்டேன். ஓகேங்களா. ஃபோட்டோஸை பார்த்தாலே தெரியும் அந்த டைம்ஸு. அப்போது இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னும்போது நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், இங்கே பார், இன்னொரு இடத்துலேருந்து ஒரு பொண்ணு வருது, இந்த மாமியார் ஃபீலெல்லாம் காட்டக்கூடாது. ஒழுங்காக அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான வழியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களை நல்லா பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து எங்கள் அக்காவோட ஜெயந்தி, எங்கள் அக்கா வந்து ஒரு சின்ன ரூம் கட்டி வச்சுருந்தா. ஓகேங்களா. அதில் வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஆரி ஒர்க் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. அதில் மாதிரி அவள் வந்துட்டு ஃப்ளோர் மில் வச்சுருக்கா. அவள் ரெஸ்ட் எடுக்கிறதும் அங்கே தான் எடுப்பாள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் இந்த இடத்துல இந்த ரூமில் இங்கே ஓரமாக தங்கிக்கிறேன். இவன் வந்து துபாய் போயிட்டான்னா எல்லாமே செட்டில் ஆகிடும். நான் மிஞ்சி போனால் இந்த டெலிவரி வரையும் தானே இருக்க போகிறேன், இந்த ஓரத்தில் இந்த ரூமில் இருந்துக்கிறேன், நான் வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியேறுறேன். வெளியேறி, ஏன்னா ஒரு பெட்ரூம் அவங்களுக்கு கொடுத்துடணும். ஒரு பெட்ரூம் எங்கள் அப்பா பிடிச்சிக்கிட்டாரு. எங்கள் அப்பா ரூமில் யாரையும் விட மாட்டார், அவர் தான் இருப்பார். ஓகேங்களா. எங்கள் அம்மா கூட ஹாலில் தான் படுத்துப்பாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இன்னொரு பெட்ரூமில் நாங்கள் பொண்ணுங்களாம் நாங்கள் படுத்துப்போம். எங்கள் வீட்டு பையன் வந்து ஹாலில் எங்கள் அம்மா கூட படுத்துப்பான். இப்படி தான் இருந்துச்சு. அப்போது எங்கள் அப்பாவோட ரூமில் யாரும் படுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கும் வந்து அந்த ஃபீல்லாம் இல்லை, இந்த பொண்ணு வந்து மாசமாக இருக்குது, அது எப்படி அங்கே கஷ்டப்பட்டு இருக்கும், அது காலைல சாப்பிட்டுச்சா, மத்தியானம் சாப்பிட்டுச்சா, அந்த ஃபீல்லாம் இல்லை. அவர் கரெக்டாக சாப்பிட்டாரா டைமுக்கு, அப்படி தான் அவர் யோசிப்பார். ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அக்காவோட ரூமில் வந்துட்டு எங்கள் அக்கா சொல்லுது, சரி நீ இப்படி ஓரமாக இருந்துக்கோ அப்படின்ட்டு. அப்போ நான் தான் எங்களோட ஒரு 40 years ஓல்டு கட்டில் ஒன்று இருக்குது, எங்கள் பாட்டி கொடுத்த கட்டில். அது வந்து பயங்கர ஸ்ட்ராங், இப்போ வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ எனக்கு அந்த கட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கட்டிலில் தான் நான், எங்கள் அண்ணன், சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த கட்டில் தான். கிட்டத்தட்ட அப்போவே 40 years. நான் சொல்கிறது எப்போன்னா, என் பையன் பிறந்து 9 years-ஆ. ஸோ 9 years-க்கு முன்னாடி அது 40 வயசு அந்த கட்டிலுக்கு. அப்போ இப்போ 49 வயசு இருக்குமா. ஸோ அந்த கட்டிலில் நம்ம படுத்துட்ருக்கோம். அந்த கட்டில் அந்த ரூம்குள்ளே ஒரு ஓரமாக போட்டுட்டு படுத்துட்ருக்கோம். இந்த பொண்ணு வீட்டுக்கு வருது. என்னால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதோட சரி, வேறு மாதிரி எந்த டைனிங் டேபிளில் போய் உட்காருவேன், சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவேன். காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, வீடை பெருக்கிறது, அது மாதிரி உதவி பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு திருப்பி இங்கே தான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ என்னோடய 8th மந்த் ப்ரெக்னென்சி, 9th மந்த் ப்ரெக்னென்சி, 10th மந்த்தே ஆகப்போகுது. அது வரைக்குமே நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் இந்த பொண்ணு 8வது மாதம் நான் மாதமாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வந்துச்சுல்ல, அந்த 8th மந்த்லேருந்து அந்த 9th மந்த்து மிட்லெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சண்டை போட்டுருச்சு அந்த பொண்ணு. அந்த பயங்கரமாக சண்டை போட்டுருச்சு. எங்கள் அக்காவுக்கும் நானும் எங்கள் அக்காவும் ஸ்டே பண்ணியிருக்கேன்ற ஒரு விஷயம். எங்கள் அம்மாவை தான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா, இந்த மாமியார் மாதிரி ஆட்டிடியூட்லாம் இருக்கக்கூடாது, நாங்கள் இருக்க வீட்டில் நீ பாட்டு உன் வேலையை பாரு, அது பாட்டு நாங்கள் வேலையை பார்க்கும். எங்கள் அம்மா அது மாதிரி இல்லை, சண்டை இல்லை, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கக்கூடாது, நாங்களே திணிக்கிறோம். அப்பட்டமாக பண்ணுதுங்க. அதுக்கு ஸ்பேஸ் கூட அப்போ தான் அதுவும் நல்லா சண்டை கிண்டை அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நாங்களே வாலண்டியராக போட்டுச்சுங்கன்னு சொல்லலாம். உனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்
வேண்டாவோ அமைதியாக அதெல்லாம் வந்துட்டு இருந்து நீ இது அவ்வளோ பண்ணிவிடு, சைலண்ட்டான எடுத்து கழிச்சிடு, கொடுமைகள் பண்ணுச்சுங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு நீ அது எடுத்து வச்சுக்கோ எப்படி அப்படின்னு அதுவும் தான் வந்து நான் சொல்கிறேன். அவனுக்கு தெரியக்கூடாதுன்னா அப்போ அந்த அவன் வேர்டை அந்த இல்லாதப்போ பொண்ணு கேட்ச் பண்ணிட்டு வீட்டில் வீட்டில் யாராவது இருக்க இருக்கிறாங்க, முக்கால்வாசி அவங்க பொருள் அப்பா எனக்கு இருக்காரு, இது இல்லை வேண்டாம், அவங்க அது பெரியம்மா வேண்டாம், அது இருக்கிறாங்க, வேண்டாம், மோஸ்ட் இல்லை லைக் அவங்க வீடை சித்தி காலி பண்ண யாராவது சொல்கிற பின்னாடி மாதிரி. வீட்டில் இருக்காங்க எல்லா வராங்க பொருளும் பழசாக அப்படின்னா இருக்குது, எங்கள் வீட்டில் என்னை இருந்து பழைய வாய்க்கு பொருள்லாம் நிறைய வராங்க, என் பேரை புதுசாக சொல்லி வருது, தான் என்னை கூப்பிடுவாங்க, அதெல்லாம் என்னை நாங்கள் அட்ரஸ் யூஸ் பண்ண பண்ணுவாங்க. போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு மனசே இல்லை, நான் வந்து இது இவ்வளோ வருஷமாக உட்காரு, யூஸ் அங்கே பண்ணுறேன், வேலை அதை செஞ்சுட்டே இவ்வளோ வருஷமாக யூஸ் இருக்காதுன்னுவாங்க, பண்ணுறேன் அப்படின்னு. உட்காருன்னு அப்போ வாங்க, நாங்கள் என்ன ரெஸ்ட் சொல்கிறோம், ஒரே எடுன்னுவாங்க, இது வார்த்தை, மாதிரிலாம் பேசுவாங்க. உன் காலம் ஆனால் இங்கே முடிஞ்சிருச்சு, யாருமே இல்லை. அந்த நீ பொண்ணு ரெஸ்ட் எடுக்கிற இந்த டைம் இது. பொம்பளை நான் அதுங்க இப்போ தான் இந்த ஸ்டார்ட் இவன் பண்ணுங்க, வந்து வாழ பின்னாடி அவங்க போதுங்க, சித்தி வீட்டில் போய் பிடிச்ச மாதிரி தூங்குற இருக்கட்டும். வருது நீ தூக்கம் வந்து வருதுன்னு சொல்லிட்டு 3 போவான். வேளை ஆனால் ஃபோன் சாப்பிட்டு பண்ணுறதுக்காக ரெஸ்ட் எடுத்துட்டு சேட் ஜாலியாக உனக்கு பண்ணுறதுக்காக தோட்டம் அங்கே தானே, போவான். ஜாலியாக தோட்டத்தில் நீ ஓகேங்களா? ரவுண்ட் அடிக்கலாம். இனிமேட்லேருந்து இங்கேருந்து இவங்களுக்கு அவனோட சமைச்சு ஃபோன் போடணும், பிஹேவியர் அவங்களுக்கு சமைச்சு போடணும், எல்லாருக்குமே துணி இரிட்டேட் துவைக்கணும், அந்த ஆகும் மாதிரி பார்க்கும்போது, கவலையெல்லாம் இல்லை யாராக இருந்தாலுமே. அப்படின்னு சொல்லி ஸோ அதனால என்ன பண்ணுவான், அங்கே எங்கள் போயிடுவான். அம்மாட்ட அங்கே நானும் போனால் இவ்வளோ அவங்க சொல்கிறோம், அம்மா அந்த ஃப்ரீயாக சித்தி இரு, வந்து அவங்கள விடு, வீட்டு வேலை செய்கிறாங்க, அப்படிங்கிற அவங்க மாதிரி. போயிடுவாங்க. எங்கள் அம்மா அப்போ அப்புறம் அவங்க வீட்டில் யாருமே மனசுக்குள்ள இருக்க அந்த மாட்டாங்க. வெஞ்சன்ஸ் அங்கே எல்லாம் போய் அப்படியே படுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு சேட் பண்ணுறது என் கீட் பொருள் பண்ணுறது எல்லாம் எல்லாம் இப்படி நான் தூக்கி கன்றாவி போடுறாங்களே எல்லாம் வந்து வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணுவோம். கவலையிலே என்ன அந்த பண்ணுது, வேலையெல்லாம் அங்கே போய் என் பண்ணுறது, கூட எங்கள் அம்மா பேசுறது இல்லாட்டி என் கூட பண்ணுறதெல்லாம். தான், நான் இந்த ரூமில் அப்போ எப்போ நம்ம என்ன வந்தாலும் என் கூட பண்ணுறோம், தான் இந்த படுத்துப்பாங்க நைட். இடத்துல ஆனால் இதுங்க அப்போ ரெண்டு இந்த கிட்ட பொண்ணு மட்டும் ஒரு தான் மாதம் கழிச்சு மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுது, எனக்கு அங்கே வேற மாமியார் மாதிரி வீட்டில் நடந்த ஃபீல்டு. கொடுமையோட நான் போய் இதுங்க மோசமான ரெண்டும் கொடுமை என் உட்காந்து வீட்டில் டிவி நடக்குது. பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னாலே என்னன்னா வந்து இதுங்களை ஒரு கிராஸ் மாதத்துல பண்ணி சண்டை இப்போ போட்டுருச்சு அந்த வெளியில் பொண்ணு, போகிறேன், ஆனால் ஒரு அந்த ஒரு தொடப்பத்தை மாதம் எடுத்துட்டு சண்டை பெருக்க போடுறதுக்கு முன்னாடி போகிறேன்னா கூட வரையும் எனக்கு பேசாதுங்க. எப்பெல்லாம் போய் பசிக்குதோ நான் போய் சாப்பிட்டு வருவேன். பெருக்கி முடிச்சுட்டு வரேன்னா கூட அந்த ஒரு பேசாதுங்க. மாதத்துலேயே இல்லை வந்துட்டு அதுக்கு உட்காந்துருக்க எங்கள் அக்காவை சோஃபா பிடிக்கல அந்த பக்கத்து பொண்ணுக்கு சோஃபாலே மெயினாக. நான் உட்கார்றேன்னா கூட எங்கள் பேசாதுங்க. அக்கா என்ன பண்ணும், வீட்டுக்கு போவோம், ஆனால் அது அதே எங்கள் அம்மா இடத்துல வீடு, இந்த ஆள் வந்துட்டான், எங்கள் வீட்டுக்கு இல்லை போவோம், வேற இவன் என்ன யாராவது பண்ணிட்டா வந்துட்டாங்க எங்கள் பொருளெல்லாம் அப்படின்னா எடுத்து வெளில போட்டா, இன்க்ளூடிங் பேசு தட்டு பேசு கிளாஸ் பேசு முதல் பேசுன்னு கொண்டு பேசுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவளது புதுசாக எடுத்து வச்சுட்டா. ஒரு விஷயத்த அப்போ நான் சொல்ல எங்கள் அக்கா என்ன மறந்துட்டேன். பண்ணுது, டீ எல்லாம் இதன் கூட போட்டுச்சுன்னா டீ உட்காருவேன் எல்லாம் அப்படின்னும் போட்டு போது, குடிச்சிட்டு அதாவது அந்த நான் பாத்திரத்தை இந்த அந்த சிங்கில் பொண்ணு போட்டு இவங்களோட வந்துடுவான், அதை கழுவி வைக்க இவங்க மாட்டான். பொண்ணோட இவளுக்கு வந்து உடனே அந்த உடனே கழுவி பாலுடி அதை ஃபங்க்ஷனுக்கு வச்சிருவோம், வந்தோம் அப்போ தான் அப்படி. பார்த்தீங்களா, பாலுடி ஃபங்க்ஷனுக்கு ஆமாம், எங்கள் அக்கா அந்த இது மாதிரிலாம் பாலுடி பண்ணுறது அவளுக்கு ஃபங்க்ஷனுக்கு சுத்தமாக வந்தோம் பிடிக்கல. பார்த்தீங்களா, பாலுடி இல்லைங்க, அப்போது எங்கள் அக்கா நான் அந்த வீட்டுக்குள்ளே இன்னொருத்தவங்களோட வரக்கூடாது, ஒரு விஷயத்துக்கும் வந்தேங்க. யாருமே இந்த வரக்கூடாது, ஃபேமிலியில் அவள் நான் புருஷன் மொத்தம் 3 தடவை மாமியார் கல்யாணம் ஆகி மாமனார் மட்டும் 3 தான் தடவை நான் இருக்கணும் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். அப்படிங்கிற மாதிரி வித்தின் ஒரு இயரில் மென்டாலிட்டிக்கு வரா. வித்தின் இயர்னா அதான் அந்த கல்யாணம் அப்போ பண்ணதுலேருந்து வந்து கல்யாணம் ஆன என்னோட அடுத்த மறுநாளே, ஆனிவர்சரி அதாவது வர்றதுக்குள்ளேயே இன்னைக்கு தான் வந்து 3 ஃபர்ஸ்ட் தடவை நைட் நான் கேரளாக்கு வச்சுக்கோங்க, வந்துட்டேன். அதுங்களுக்கு எப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரைக்கும் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்க வந்து இந்த மாப்பிள்ளை, பொண்ணு எங்கள் வீட்டில் கல்யாணம் இருந்த மறு பையனுக்கு மாதமே இந்த கையில் பொண்ணுக்கு சோறு ஒன்று பிரேஸ்லெட்டு, குருவாயூர் போகணும், கழுத்தில் செயின் அந்த எல்லாமே பாலுடி இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன். மாப்பிள்ளைக்கான அது அந்த இது வந்து அழகு அடுத்தபடியாக வந்து அந்த ரெண்டாவது நகையில் வந்து காட்டும்ல, இந்த பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் இருக்கு. பர்த்டே. விடிய காத்தால 3ஆவது எதுக்கு வந்தேன்னா சாந்தி முகூர்த்தம் இவங்க முடிஞ்சு விடிய சொந்தக்கார காத்தால பார்க்குறோம், காக்கூர்னு கையில் சொல்லிட்டு பிரேஸ்லெட் ஒரு காணும், இடம் கழுத்தில் ஒரு செயினை சொன்னிருப்பேன். காணும். அவங்க பெரியம்மா ஒருத்தி நாங்களாம் இடம் வெளியில் கூட உட்காந்துட்டு கொடுத்தாங்க. இருக்கோம், அந்த இவங்க ரூம் சொன்னோம் பார்த்தீங்களா, தங்கச்சியோட ஆரி புருஷன். ஒர்க்கில் எடுப்பா, டெய்லரிங் அவங்க எடுப்பான்னு. வீட்டில் அவங்க அங்கே பையனுக்கு தூங்கி கல்யாணம் எழுந்திரிச்சு நடக்குது. நான் எங்கள் சித்தி எங்கள் ஓகேங்களா? எல்லாம் ஸோ இந்த உட்காந்து 3 பேசிகிட்டு இருக்கோம், விஷயத்துக்கு நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் வந்தவங்க கூடலாம். இந்த இடத்துக்கு. அப்போ அந்த பேசிகிட்டு இருக்கும்போது வராண்டாவில் உட்காந்து 2014 பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து அப்போ அந்த எங்களை 2014 கிராஸ் பண்ணி நான் கடைக்கு வந்திருந்தேன் போயிட்டு பார்த்தீங்களா, திருப்பி இந்த ரிட்டர்ன் வரான். காக்கூரில் இவங்க வெரி சித்தி நெக்ஸ்ட் டே ஆஃப் த பையனுக்கு நடக்க மேரேஜ், போகிற கல்யாணத்துக்கு டேய் அவங்க என்னடா சித்தி பையனுக்கு நடந்த பிரேஸ்லெட் எங்க, கல்யாணத்தில் செயின் எங்க அப்படின்னு எங்கள் அக்கா கேட்குது. ஏய் நகையெல்லாம் எங்க இவங்க அப்படின்னு. பெரியம்மா கிட்ட ஏய் அதை இவங்க நைட்டே பெரியம்மாக்கு பிடுங்கி வந்து வச்சிருச்சு, இவங்க மாமா எல்லாத்தையும் பொண்ணுன்னா ரொம்ப பிடுங்கி பிடிக்கும். வச்சிருச்சா. ஓகேங்களா? ரொம்ப வியர்டாக அப்போ இருந்துச்சு கேட்கறதுக்கே. இந்த இந்த சொன்னதும் பொண்ணுக்கு அப்படிதான் நான் சொன்னான், கல்யாணம் பண்ண அது அந்த நைட்டே ஆளோட எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிருச்சு அப்படின்னு. அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் எக்ஸாக்டாக வித்தின் சுத்தமா 1 அவங்க வீக்கோ மாமா 1.5 பொண்ணுனாலே வீக்லேயே அந்த பொண்ணு வந்து அதாவது இவனை இந்த கேட்டிருக்கு, குடும்பமே வந்து இந்த அவங்க மாமா பொண்ணை வீடு வந்து ஒரு வந்து உன் டார்கெட்டாக பேரில் தான் வச்சுக்குது. எழுதுவேன்னு சொன்னாங்கல்ல, எழுதிட்டாங்களா ஓகேவா? அப்படின்னு கேட்டிருக்கு. டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் உனக்கு இருந்துச்சுங்க. ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் எங்ககிட்ட ஒரு நாள் அந்த 1 கல்யாணம் மந்த் கழிச்சு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு போட்டுச்சுப்பாங்க. எல்லாரும் அப்போ நடந்து எங்களுக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு இவன் இந்த நடந்து மாதிரிலாம் சொல்லும் போது. போகும்போது இந்த பொண்ணு அது ஆரம்பிக்குதுங்க. இவ்வளோ சின்ன பொண்ணு அதுக்கு இப்படிலாம் எவ்வளோ பேசுதா, வெறின்னு இப்படிலாம் கேட்குதா தெரியல அவங்க அப்படின்னு. மாமா பொண்ணு எங்கள் அப்பா மேலே. கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு போல, இவங்க பெரியம்மாவை வந்து என் வீடு ட்விஸ்ட் வந்து என் பண்ணிக்கிட்டே பையனுக்கு வருது. தான், அவன் பேரில் தான் நான் என்னன்னு எழுதிடுவேன் நீங்கள் அப்படின்னு. ரொம்ப அது வந்து அவளை இந்த தலை மேலே வீட்டுக்கு வந்து தூக்கி 1 வீக் வைக்கிறீங்களே, 1.5 வீக்கில் நீங்கள் கேட்டிருக்கு. வந்து அவளை அந்த 1 நல்லவன் மந்த் நினச்சிட்டு சண்டையில் இருக்கீங்களே. இவன் என்ன அவள் பண்ணியிருக்கான், பார்த்தீங்களா நான் உங்களை அவன் கல்யாணம் பண்ண புருஷனோட சொன்னேனா, கார்லேயே ஏன் வந்துட்டு எனக்கு இந்த போகிறா. பொண்ணை கல்யாணம் உங்களை பண்ணீங்க, ஒரு கரெக்டாக வார்த்தை 1 மந்த் கழிச்சு வயசானவங்க தானே ஏன் இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் வாங்க நான் பண்ணீங்க, ஏற்றிட்டு போய் எப்போ விடுறேன் பார்த்தாலும் ஆன் த சொத்து வே சொத்து தானே சொத்து கூட்டின்னு போகிறானா. அன்னைக்கு எனக்கு முடியல. எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க, அவன் வந்து ட்ராவல்ஸ் அப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் வச்சுருக்கான், வந்துட்டு ஓகேங்களா, தலை மேலே ஸ்கூல் தூக்கி வேன் ட்ரிப் வச்சு அடிப்பான், நல்லவங்கன்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படி எங்கே இப்படின்னு லாங் ட்ராவல் அவங்க போவான், பெரியம்மா ஒரு 2 மைண்டே வண்டி அப்படி பண்ணல அதை வச்சுருக்கான். பற்றி. என்ன பேசுதோ இவர் பண்ணி அதை கொடுத்துட்டாரு மைண்டே எங்கள் அப்பா. பண்ணல. அப்போ சரி விடு,
அவங்க என்ன எதுக்கும் பண்ணுறான், அவங்க ரொம்ப டயர்டில் தூங்குறான். பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. தூங்கும்போது இங்கே ஒரு பாரு ஒரு எப்படி தூங்கி வித்தின் சொல்கிற அ ஒரு ஒரு மந்த் வார்த்தையும். அந்த பொண்ணு ஆனால் வீட்டுக்கு வந்த 1 இதோட மந்த்தில் விடாமுயற்சி ஒரு எப்படின்னா ஆர்டர் ஒன்று வருது. டேய் இது மாதிரி அவங்க அங்கே வந்து போகணுண்டா வரியாடா இது சவாரிக்கு அப்படின்னு பேசுறதுல கேட்குறாங்க. ரொம்ப அவ டயர்டாக இருக்குது, டெம்ட் ஆகி கழுத்தெல்லாம் வலிக்குது, அந்த முதுகு பொண்ணு வலிக்குது அப்படின்னு அடுத்தபடி அதை சொல்கிறான். அதை வந்து அதுக்கு இந்த பொண்ணு கான்டாக்டே வந்து சண்டை பண்ணக்கூடாது. போட்டிருக்கான். அது மூஞ்சி அது இந்த எப்படி பொண்ணே அந்த உட்காந்துட்டா பொண்ணே சண்டை இவங்க கழுத்து முன்னாடி வருது, வந்தால் கூட முதுகு சீ வலிக்குதுன்னா இந்த பணம் பொண்ணு எங்கேருந்து ஒரு வரும்? பொண்ணே இல்லை போங்க அப்படின்னு சொல்லி போங்க, தட்டி விடணும். அதெல்லாம் ஒன்றும் தூங்க அந்த தேவையில்ல, கிளம்புங்க ரேஞ்சுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி அடிச்சு விடாமுயற்சியாக விரட்டுதான்.
இவன் அம்மாவும் வந்துட்டு இதெல்லாம் பொண்ணும் எங்கள் அம்மா மாற்றி கிட்ட மாற்றி மாடியில் கூட்டின்னு போயிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அழுதுருக்கான். இந்த என்னை பேச்சு குடிச்சு தொடர் எங்கே நடந்துச்சுன்னா குடிச்சிட்டு இந்த அவனுக்கு குடிக்கிற காக்கூருன்ற பழக்கம் இருக்குன்னு எங்களுக்கு இடத்துல அன்னியில் தெரியும். நடக்குது. இல்லை கல்யாணம் வந்து விருத்தியில் முடிஞ்சிட்டு பிடிச்சானானும் எங்களுக்கு அங்கே தெரியல. முடிஞ்ச ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்கே எல்லாருக்குமே வந்தாச்சு. ஷாக்கிங் ஆகுது. கூட்டின்னு வீட்டுக்கும் போய் வந்தாச்சு. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸும் வந்து சேஞ்ச் என்னை ஏன் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் நான் உங்களை பண்ணிட்டு கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டேன்னா, ஒரு சாயா கீயெல்லாம் வந்து போட மறுநாளே இது வந்து டீ நகையை போடுறாங்க. பிடுங்குது. ஒரு அந்த வாரத்திலே டீ வந்துட்டு எல்லாம் சொத்தை போட்டுக்கிட்டு பற்றி அதை கேட்குது. குடிக்கும் போது எழுதி அப்போ கொடுத்துட்டாங்களான்னு வரைக்குமே கேட்குது. எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்குது. அந்த பொண்ணை அதுக்கப்புறமேட்டு வறுத்து எனக்கு தள்ளிடுச்சு. இந்த டயர்டாக ஒரு பொண்ணு இருக்குது முடியலன்னு சொல்லி சிங்கிளாக ஒரு படுத்துன்னு ஒரு இருக்கேன். ஒரு ஒரு கரடி வந்து வேட்டையாடுதுன்னு அந்த வச்சுக்கோங்களேன் அதோட அந்த உணவுக்காக. விடிய காத்தால ஒரு நைட்டா ஒரு மாதம் ஒரு எந்திரிச்சு 1.5 ஓட மாதம் சொல்லுது. சாப்பிடாத ஒரு இது என்ன வந்து ஒரு போய் சம்பாரிங்க விஷயத்துக்காக சம்பாரிங்க, காசு அந்த வந்தால் காசு பசிக்கு என்ன இருந்தால் தான் பண்ணும்? காசு இருந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக அனுப்புது. வேட்டையாடி முடியல, அதை பசியை உடம்புல தீக்கிற ஏதோ வரைக்கும் பண்ணுது அது அப்படின்னு சொல்லி அழுகுறான். போராடி இவங்க 2 ஜெயிச்சு பேருக்கும் அதை ஒரே வந்து கண்ணில் தண்ணி சாப்பிடணும்னு நினைக்கணும்ல. அழுகுறாங்க. அந்த இது கேஸ் எங்கள் தான் அம்மா அந்த வந்து வேலையை இது தான் பண்ணுச்சு. ஆக்சுவலாக நான் இல்லை அப்போது இவங்களை நான் கூட்டிகிட்டு வந்து போய் மாடியில் உட்காந்து விடாமுயற்சியாக அந்த பேசியிருக்கான். பொண்ணை பற்றி திருப்பி ஏன் திருப்பி இந்த நான் வந்து மாதிரி பொண்ணை பேசிக்கிட்டே கல்யாணம் இருப்பேன். பண்ணிட்டீங்க நீ அப்படின்ற அந்த மாதிரி. பொண்ணை வெறுத்துட்ட அப்போ எங்கள் அப்படிங்கிற அம்மா வரைக்கும் நான் வந்து பேசுவேன். உட்காந்து இந்த அழுவுது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சைலண்ட்டாக 4 to இந்த 5 ரூமில். ஹார்ஸ் என் யாரால அக்கா வந்து முடியுமா? கேட்குறா, என்ன அழுவுற, என்ன 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 யாரால என்னன்னு கேட்குறான். ஒரு பொண்ணை வந்து அப்போ உனக்கு பிடிக்கலையா? கேட்கும்போது இது பிடிக்கலன்னா மாதிரிலாம் கம்முனு ஆயிடுச்சு, போயேன். இது மாதிரி சொன்னான் இந்த எங்கள் இடத்துல பையன், அந்த ஆக்சுவலாக மாதிரி அந்த டீ சொல்லி குடிக்கும்போது அழுவும்போது வேற பாவமாக எதனா ஒரு இருந்துச்சு அந்த டாபிக் பையன் மூஞ்ச நடந்தா கூட பார்க்கறதுக்கு அந்த அப்படின்னு. டாபிக்ல இருந்து திருப்பி எல்லாரும் என்ன பண்ணி டைவர்ட் பண்ணி இதே அதுக்கப்புறமேட்டு டாபிக் கொண்டு எங்களுக்குலாம் வருது. ஒரே கோவம். என்னது அதாவது இப்படிலாம் பேசுதா, ஒரு 22 பரியஞ்சேரின்னு வயசு சொல்லிட்டு ஒரு பொண்ணா, இடத்துல அவங்க அங்கே வந்து ஒரு என்னோட பெரியம்மா அவ்வளோ இருக்காங்க. சின்ன பொண்ணு, என்னோட கிட்டத்தட்ட ஒரு அவங்களும் 7-8 இருக்காங்க. வயசு சின்ன பொண்ணு இது. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு இந்த இந்த சொத்து ஆசை, இவங்க பணம் ஆசை, காக்கூரில் நகை இருக்கிற ஆசை, அந்த இப்போ ஆண்டியும் வரைக்குமே அந்த இருக்கிறாங்க. பொண்ணுக்கு அப்படிதான். அதுக்கப்புறமேட்டு வேற யார் இருக்கா? இதெல்லாம் கேட்ட இவங்க உடனே அதாவது அந்த இவங்க 1 மந்த் பெரியம்மா பொண்ணு சண்டையிலையும் இந்த வந்துட்டு நாங்கள் சென்னையில் கேட்டோம், நீ இந்த வேலைச்சேரியில் மாதிரி இருக்கு வேலையெல்லாம் பார்த்தீங்களா? பண்ணியிருக்கியே, அந்த நாங்கள் பொண்ணு இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே அந்த இல்லை, லேடியும் உனக்கு இருக்குது. எவ்வளோ பொண்ணு இல்லை ஸ்பேஸ் லேடி கொடுத்துருக்கோன்னு எங்களுக்கு அதுவும் தான் இருக்குது. தெரியும். எங்கள் அம்மா வந்து விடாமுயற்சியாக எங்கள் அம்மாவையும் சரி எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முன்னாடி ஆல் அவங்க கிட்டத்தட்ட மாமியார் 4 to கேரக்டரே 5 இல்லை. ஹார்ஸ் மூச்சு அவங்க வாங்க மாமியார் வாங்க மாதிரிலாம் வாங்க நடந்துக்கவும் வாங்க மாட்டாங்க, சொல்லுது. அம்மா மாதிரியும் அப்போ நடந்துக்கினது ஒரு இல்லை. ஒருத்தராக அவங்க வாய் பார்க்கணும் எடுக்கிறாங்க தனி பாருங்க. ட்ராக்ல போவாங்க. ஆமா அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு தெரியுமா, உனக்கு அந்த அப்படி பண்ணிச்சு விஷயத்துலலாம் தெரியுமா, நல்ல அதில் ப்ரைவசி தான் இவ இருந்துச்சு, வந்து ஆனந்தமே அடையலாம். நீ அதை அந்த இப்படி இல்லாமல் மாதிரி கூட ஒரு யூஸ் பண்ணுவ விஷப்பாம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே அம்மா. சண்டை. அதுக்கு மேலே அப்புறம் நானும் அந்த இது வீட்டுக்கு இது நான் இது போகவே அப்படியே மாட்டேன். ஓய்வு எடுக்குதுன்னா ஆனால் உடனே அவங்க எனக்கு அம்மா வந்து குழந்தையே ஃபியூவல் ஊற்றும். பிறந்தா கூட அந்த மாதிரி இந்த ஒரு வேலை 4 பண்ணுச்சுங்க. செவுரு, அது வந்து ஒரு ஸோ 4 இது வந்து வால்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் முடியுது. செவுரு தான் அது. 2வது நான் நாள் இருந்தது கல்யாணம் அதான் செப்பரேட் கல்யாணம் செப்பரேட்டாக முடிஞ்சு எந்த நாங்கள் ரூமும் வந்துட்டோம். இருக்காது, இதெல்லாம் ஒரே முடிஞ்சிச்சா சிங்கிள் ரூம். 2வது நாள் தான் நாங்கள் ட்ரெயின் ஏற பாத்ரூம் போகிறோம் வந்து சென்னைக்கு. வெளியில் போகணும் நம்ம அன்றைக்கி காமன் 2வது நாள் டாய்லெட்டில். 3வது நாள் தான் ஏற ஓகேங்களா? போகிறோம். ஒரு லாங் அப்போ லீவ் நம்ம தான் என்ன வந்தோம்னு நினைக்கிறேன். பண்ணுறோம், அதுக்கு அங்கேயே அந்த வந்துட்டு நாளுக்கு மறுநாள் ஒரு ஸ்டவ் ஒன்று வச்சுட்டு எந்த அளவுக்கு அங்கேயே அதுக்கு பாத்திரத்தை கொடுமை வச்சுட்டு வெறினா சமைச்சிக்கிட்டு காலையில் நாங்கள் தூங்கி சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிக்குது இப்படியே பார்த்தீங்களா? இருக்கும். அப்போ காலையில் எனக்கு தூங்கி ஏசி மட்டும் எந்திரிச்சிட்டு பேச என்னால் இருக்காமல் ஆரம்பிச்சிது. இருக்க முடியல, ஏன்னா நானும் ஏசி அந்த பெட்டில் தான் நான் பழகிடுச்சு. படுத்துட்டு இருக்கேன். அப்போ என்ன அப்போ நான் பண்ணுறேன், நான் கன்சீவ் எங்கள் ஆகல. அக்காட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், அது ஏசி கூட வந்து மட்டும் படுத்துட்டு மாட்டிட்டு இருக்கேன். என்னால் இருக்க முடியல, ஏசி இல்லாமல் அப்படின்னு. தெரியுமா அப்போ அப்படின்னு என்னோட ஏசி ஆரம்பிச்சது. அங்கே தான் இருந்துச்சு. இப்போ அதாவது எடுத்துக்கிட்டாங்க, நான் இந்த இங்கேருந்து பொண்ணை கேரளா பற்றி போகும்போது நான் ஓகேங்களா? எடுத்துக்கிறேன்னு. சின்ன ஸோ வயசில் அந்த ஏசி வந்து யூஸ் நாங்கள்லாம் பண்ணாமல் அப்படி தான் கேட்போம். வச்சுருந்தாங்க. இந்த ஸோ ஆண்டி நம்ம அந்த அதாவது ரூமில் அவங்க ஆண்டி ஏசி அவங்க மட்டும் பெரியம்மா போயிட்டு இவங்களுக்கு போட்டுட்டு இந்த எனக்கு அந்த பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. கிட்ட வர மாதிரி அதை மட்டும் நேற்று நாங்கள் நான் ஃபிக்ஸ் வந்து அவ்வளோ பண்ணிட்டோம். தூரம் பேசினதில் ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு கொஞ்சம் தெளிவாக கம்ஃபர்ட்டாக தான் இருக்காங்க இருந்தேன் நான். போனாங்க. அடுத்த தடவை அவங்க வந்து ஒன்ஸ் எப்படி இந்த மாதிரி இந்த நடந்துக்கணும்னு பொண்ணு தெரியும் இப்படி இந்த பொண்ணுக்கிட்ட. பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்படி எனக்கு அந்த இப்படின்னு வீட்டில் போகிறதுக்கு கால் இந்த வைக்கிறதுக்கே பிடிக்கல. இவங்க கூட என் சின்ன அதாவது இந்த அக்காவும் போகல. பரியஞ்சேரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு எங்கள் இடம் அக்கா இருக்குல்ல, எங்கள் அப்பா என்ன அந்த சொன்னாரு, இடத்துல இருக்க இங்கே அந்த பாருங்க, இந்த வேளச்சேரி நீங்கள் லேடி இப்படிலாம் விட்டீங்கன்னா வேளச்சேரி லேடி கூட அதோட பிளானே ஒரு இதுதான், காலத்தில் அதுக்கு யாரும் பின்னாடி அந்த தான் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க. வரக்கூடாது, போகக்கூடாது. அவங்க மாமா பொண்ணு ஒரு பின்னாடி தான் வார்த்தை சுற்றிட்டு வேற இருந்தாங்களாம். விட்டுச்சு, அதுக்கப்புறமேட்டு நீங்கெல்லாம் இப்போ கல்யாணம் தான் இவ ஆயிடுச்சுல, சொல்லி சொல்லி நீங்கெல்லாம் சொல்லி கல்யாணம் ஆயிட்டுன்னா அவங்களுக்கு பொண்ணுங்கெல்லாம் தெரிய வந்து வந்து அம்மா அந்த வீட்டுக்கெல்லாம் பொண்ணோட வரக்கூடாது, ரியல் கேரக்டர், வந்தீங்கன்னா அவங்க ஒரு மாமா நாள் பொண்ணோட தான், ரியல் கேரக்டர் தங்கலாம் தெரிய கூடாது, வந்து வந்து பார்த்துட்டு இப்போ தான் போயிட்டே இவங்க இருக்கணும். ஏன் பின்னாடி இதில் சுற்ற நீங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. தங்குறது இங்கிறது இதுக்கு யாருமே பின்னாடி சுற்ற தங்கல. ஆக்சுவலாக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுவே எங்கள் சொல்லிச்சு. பெரிய அக்கா பசங்க தான் வந்து தூங்குங்க ஆயா அந்த ஆயா வார்த்தையை ஆயான்னு தான் யூஸ் சொல்லிட்டு பண்ணிச்சு. எங்கள் அம்மா பக்கத்தில். ஸோ இது வந்து அதெல்லாம் கூட விடுற பண்ணக்கூடாது. மாதிரியே இல்லை. உட்காந்து திருப்பி அதை நீங்களாம் பற்றி வந்து அந்த இங்கே டாபிக் தங்குறது எடுத்து பேச பண்ணுறதுலாம் ஆரம்பிக்குதா? இருக்கக்கூடாது. பேசுது 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 இதுங்க பேசிக்கிட்டே வந்து இருக்கு. சரியான வேக்குங்க, அவங்க பேசுகிற அண்ணங்காரன் கேஸுங்களாம் வரான். இல்லை. எங்கள் அம்மாவும் சரி அவங்க எங்கள் அப்பாவும் அண்ணங்காரன் சரி, வந்து எங்கள் அப்பா அவன் பேசுவார் வந்து ஆக்சுவலாக, அப்படி அந்த சைடாக பார்க்குறான். எங்கள் அப்பா வச்சு பேசுவார், எங்கள் அம்மாலாம் சுத்தம். ஓகேங்களா? அதனால தான் எங்கள் அப்பா நல்லா எங்கள் அம்மாவை ஏமாத்தினாரு. இன்றைக்கு வரையும் எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா சொல்கிறது உண்மைன்னு நம்பும். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. அப்போது எங்கள் அப்பா நிறைய ஏமாற்றிருக்காரு எங்கள் அம்மாவை. இன்றைக்கி வரையும் கூட ஏமாத்துறாரு. இன்றைக்கி அவர் கேன்சரில் இருக்கார் ஆக்சுவலாக. இன்றைக்கி வரையுமே கூட ஏமாற்றிட்டு தான் இருக்கார். நிறைய போய் பேசுவார். அது ஆம்பளைங்களோட இயல்புன்னாரு. குடி, பயங்கர குடி. குடி இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது. சத்தியம் பண்ணுவார், குடிக்கு சத்தியம்
எல்லாத்தையும் பண்ணுவார், குடிக்கல கிடிக்கலன்னெலாம். சரி என்ன பண்ணுறது, எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ நானும் வந்து 10th மந்தில் நானும் 10th மந்தில் கால் வச்சுட்டேன். இன்றைக்கோ நாளைக்கோ டெலிவரி மாதிரி இருக்குது. இனிஷியலாக வந்துட்டு என்னோடய செக்கப்புக்கெலாம் வந்துட்டு என் கூட இந்த பொண்ணை தான் துணையாக கூட்டிகிட்டு போனேன்.
இன்னொன்று எங்கள் வீட்டில் மெயினாக கேம் ஆடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட தம்பி ஒய்ஃப். எங்கள் அம்மாவோட தம்பி ஒய்ஃப்க்கு நாங்கள் நல்லா இருக்கிறதே பிடிக்காது அந்த பொம்பளைக்கு. அதனாலே இப்போ எங்களன்னா நாங்கள் இப்படி தான் வாழணும், அவளுக்கு ஒரே பொண்ணு, அவள் பொண்ணு இப்படி வாழணுன்னு இருந்தா. ஆனால் நாங்கள்லாம் அப்படியே அவள் எப்படி ஆசைப்பட்டாலோ அதுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் எல்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இருந்தோம். அவள் பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ஸ்டோரி போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா, அதுவே அதுக்கு பயங்கர கடுப்பு கோவம். ஸோ நான் வந்துட்டு என்னோடய அந்த 9th மந்த்து அந்த சண்டை வராதுக்கு முன்னாடி வரைக்குமே 9th மந்த்து 10th மந்த்து க்ராஸ் பண்ணுற வரைக்குமே அந்த பொண்ணை தான் நான் கூட்டிகிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த வீட்டில் அந்த ஒரு சண்டை போட்டதுக்கப்புறமேட்டு சுத்தமாக நான் விட்டுட்டேன். என்ன நானே பார்த்துக்கிறது, போகிறது வர்றது இப்படி தான் இருந்துச்சு. அப்போது என்னோடய ப்ரெக்னென்சிக்கு ஓகேங்களா, இந்த ஆள் வந்தான் ஆக்சுவலாக கேரளாவுக்கு போயிட்டு அடிக்கடிக்கு ரிட்டன் இங்கே வருவான். ஏன்னா இன்னும் வந்து அவனுக்கு அந்த கேரளாவுக்கு துபாய்க்கு போகிறதுக்கான அந்த ஆஃபர் டிக்கெட்டோ இல்லை அது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இன்னும் வரல. ஓகேங்களா, அங்கேருந்து அப்ரூவல். அப்போ அவனுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கும் முடியல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இருந்த 4 வால்ஸ்குள்ளே அவன் இருக்க